வணக்கம் மாணவர்களே. போன வீடியோவில் வந்து அந்த ஸ்க்ராட்சோட என்வாயர்மெண்ட்டை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இந்த வீடியோல நம்ம என்ன பண்ண போறோம்னா, இப்போ ஒரு ஸ்ப்ரைட் நம்ம ப்ரோக்ராமுக்கு வந்து ஆட் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி அந்த லுக் ஆஃப் த ஸ்ப்ரைட் அதாவது அந்த கலர், அதோட அப்பியரன்ஸ், அதை வந்து நம்ம எப்படி நம்ம இஷ்டத்துக்கு மாத்துறதுன்னு பார்க்க போனோம். இப்போ வந்து நீங்க பாத்தீங்கன்னா, இப்போ வந்து பை டிஃபால்ட்டா இந்த கேட் ஸ்ப்ரைட் வந்து ஸ்கிரீன்ல இருக்குது. நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா, இந்த கலர்ஸ் வந்து நம்ம மாத்த போறோம். ஸோ இங்க லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல வந்து ஃபர்ஸ்ட் டேப் இங்க பாத்தீங்கன்னா கோட்னு இருக்கு. செகண்ட் டேப் வந்து காஸ்டியூம்ஸ். ஸோ அந்த காஸ்டியூம்ஸை கிளிக் பண்ணீங்கன்னா ஒவ்வொரு ஸ்ப்ரைட்டுக்கும் எத்தனை விதமான காஸ்டியூம்ஸ் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த காஸ்டியூம்ஸை வச்சு நம்ம கோடிங் செய்யும் போது அந்த ஸ்ப்ரைட் எப்படி இருக்கும்னு நம்ம மாத்தி மாத்தி காட்டலாம். அதாவது இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஸ்ப்ரைட்ல வந்து காஸ்டியூம் 1 இருக்கு, காஸ்டியூம் 2 இருக்கு. ஸோ இப்போ இந்த ஸ்ப்ரைட், ஏதாவது இது பூனை ஓடுற ஒரு அனிமேஷன் நான் செய்யணும்னா நம்ம வந்து காஸ்டியூம் 1 காஸ்டியூம் 2ன்னு மாத்தி மாத்தி நம்ம காட்டலாம். அது வந்து நான் ஒரு இன்னொரு வீடியோல உங்களுக்கு காட்டல. இப்போதைக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த ஸ்ப்ரைட்டை வந்து கலர்ஸ் வந்து எப்படி மாத்துறது. இப்போ நீங்க என்ன பண்ணலாம்னா, இப்போ இந்த கலர்ஸ் வந்து இப்போ வந்து ஒரு ப்ரௌன் கலரா இருக்கு. இப்போ எனக்கு வந்து ஒரு கலர்ஃபுல்லா வேணும், வேற கலர் மாத்தணும்னா நீங்க வந்து இங்க வந்து இந்த ஃபில் கலர்ஸ் வந்து நீங்க வந்து செலக்ட் பண்ணலாம். உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குமோ அதை செலக்ட் பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா, நீங்க வந்து இந்த பெயிண்ட் பக்கெட் ஃபில் இருக்கு, இல்ல பெயிண்ட் ப்ரஷ் இருக்கு. ஓகே, நீங்க ஃபில் எடுத்து நீங்க எங்க அதை மாத்தணுமோ அங்க வந்து கிளிக் பண்ணலாம். ஸோ இப்போ இங்க வந்து ஒரு கலரை மாத்திருக்கேன். ஓகே, ஒரு yellowish கலரா. சரி, வாழை வந்து மேபி வேற கலர், ஒரு ப்ளூ கலர் அந்த மாதிரி மாத்தலாம். ஸோ அதை வந்து நீங்க கொண்டு போனா ஸோ ஆட்டோமேட்டிக்கா அந்த ஏரியா செலக்ட் ஆகி நம்ம மாத்தலாம். அப்படி ஏதாவது நீங்க செய்யறது வந்து சரி பிடிக்கலன்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து இந்த அண்டு பட்டனை கிளிக் பண்ணலாம். ஓகே, இந்த அண்டு பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா அது மாறும். அப்படி இல்லை வேணும்னா திருப்பி ரீடூ பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்க வந்து மாத்திட்டீங்கன்னா ஒரு கன்சிஸ்டன்சிக்கு நீங்க என்ன பண்ணணும்னா காஸ்டியூம் 2க்கும் அதே சேஞ்சஸை பண்ணணும். ஸோ அப்பதான் வந்து நீங்க வந்து ஏதாவது காஸ்டியூம் 1க்கும் காஸ்டியூம் 2க்கும் மாறி மாறி மாற்றும் போது அது வந்து கன்சிஸ்டண்டா உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா காஸ்டியூம் 1 அண்ட் காஸ்டியூம் 2 ரெண்டும் அந்த ஸ்டமக் ஏரியாவும் அந்த டெயில் ஏரியாவும் வால் ஏரியாவும் கொஞ்சம் கலர் மாத்திருக்கோம். ஸோ அது மாத்தினதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணோம்னா மறக்காம சேஃப் பட்டன் கிளிக் பண்ணிருங்க. இங்க வந்து மேல வந்து சேஃப் நவுன்னு இருக்கு, அதை கிளிக் பண்ணிருங்க. ஸோ அது வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து சேவ் பண்ணிடும். ஸோ இப்போ மறுபடியும் அந்த டேப்ஸ்ல வந்து நீங்க லெஃப்ட் டேப் கோட் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இப்போ நீங்க பாக்குற அந்த ஸ்ப்ரைட் வந்து நீங்க மாத்தின கலர் ஸ்ப்ரைட்டா இருக்குது இப்ப. ஸோ அதான் இந்த வீடியோட ஆப்ஜெக்டிவ். எப்படி ஒரு ஸ்ப்ரைட்டை ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து கலர்ஸை மாத்தலாம். சரியா? ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோல வந்து நான் என்ன காட்ட போறேன்னா சம் பேசிக் ப்ரோக்ராமிங், அதாவது இந்த கேட்டை வந்து சில பேசிக்கான ஒரு மூவ்மெண்ட்ஸ் செய்யற மாதிரி எப்படின்னு அது அடுத்த வீடியோல நான் காட்ட போறேன். மறக்காம பார்த்துருங்க. நன்றி, வணக்கம்.